ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க போறீங்களா? அப்போ இந்த 5 விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஏஜில் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ சின்ன ஏஜ்லேயே ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்களோ, உங்கள் ப்ரீமியம் அமௌண்ட் அதேமாதிரி கம்மியாக இருக்கும். வெயிட்டிங் பீரியட்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டிசீஸ்க்கும் இவ்வளோ வெயிட்டிங் பீரியட் 1 வருஷம், 2 வருஷம் வெயிட்டிங் பீரியட் இருக்கும். நீங்கள் எவ்வளோ சின்ன ஏஜ்லேயே அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் சூஸ் பண்ணுறீங்களோ, இந்த வெயிட்டிங் பீரியட் நீங்கள் ஈஸியாக கிராஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கவரேஜ். நீங்கள் எவ்வளோ கவரேஜ் இருக்கிற பிளானை சூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் இயர்லி சேலரியை 50% மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்க கவரேஜ் எடுக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது உங்கள் இயர்லி சேலரி 10 lakhs இருக்குது அப்படின்னாச்சுன்னா 5 lakhs கவரேஜ் இருக்கிற மாதிரி ஒரு பிளானை சூஸ் பண்ணுறது பெட்டர். நெக்ஸ்ட் ரூம் ரன் லிமிட்டு. நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய பிளானில் எந்த ஒரு ரூம் ரன் லிமிட்டும் இல்லாத பிளானாக பார்த்து, அதாவது நோ ரூம் ரன் லிமிட் இருக்கிற பிளானாக பார்த்து சூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோபே. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீமியம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு கோபே ஆப்ஷன் இருக்க பிளானாக பார்த்து சூஸ் பண்ணிடுவாங்க. அதில் இருக்க பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 80% கம்பெனி பே பண்ணுற மாதிரி 20% நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோபே ஆப்ஷன் இல்லாத பிளானாக பார்த்து சூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு கேஷ்லெஸ் கிளைம். நீங்கள் சூஸ் பண்ணுறக்கூடிய பிளானில் கேஷ்லெஸ் கிளைம் ஆப்ஷன் இருக்காங்கிறத பார்த்துக்கோங்க. அப்புறம் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எத்தனை கேஷ்லெஸ் கிளைம் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குங்கிறதையும், நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக விசிட் பண்ணுற ஹாஸ்பிட்டல் அந்த லிஸ்ட்டில் இருக்குங்கிறதையும் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது.